பச்சாதி ஜீவன் விளைந்தோடும் ஏற்றிற்கு முதல்வராக வந்திருக்கும் எண்ணினத்தவரே வருக. ஜான் மகனாக இருந்தாலும் ஆண் மகன்ற காரணத்தினாலும் முன்பின் அறியாதவராக இருந்தால் வேண்டாதவர்களாக இருந்தால் வீடு தேடி வந்தவர்களை வாருங்கள் 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 வரவேற்பது குறிஞ்சாத்திற்குள்ள பண்பாடு. வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்திருக்கிற வந்தபுரத்தை தெல்ல தெளிவாக உண்மையை மறைக்காமல் பயமில்லாமல் சொன்னால் மறுப்பில்லாமலே ஆட்டிலே நீதி கிடைக்கும். அதுக்கு மாறாக இருக்குமானால் விழுந்தாலும் உங்க பிரச்சனை தீராது. ஆகவே நன்றாக சிந்தித்து ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், எந்த திசையிலிருந்து எதிர்நோக்கி முதல் தெல்லத்தாவ எடுத்து கூறுங்கள் ஐயா. கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவையை போல் பெண்ணுக்கு பெண் ஆசை கொள்ளும் பெண்ணரசு வள்ளி மாதே பக்தி பெருக்கால் நித்தம் தபம் கிடந்து மொத்த திருப்புகளை செப்பியதற்கிணையாக எண்ணங்கள் ஈடேற இறைவனுக்கு துணை காத்து வல்லைப்பாட்டு இசையாலே தெல்லு தமிழ் பாடுகின்ற வாழ்த்துக்குரிய தலைவி அவர்களே, எண்ணியபடியெல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாம் அவன் செயல் என்பதை நினைவு கூறி நான் யார், இங்கு எதற்காக வந்திருக்கின்றேன் என்பதை சுருக்கமாக கூறுகின்றேன். உலகிலேயே உயர்ந்ததும் சிறந்ததுமான வேறுவனை காட்டிற்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்த விடவன், தாயின் பேர் வந்த வேடத்தி, எனது பெயரோ கந்த வேடுவன். எனது தாய் மாமனாகிய நீலமேனி வேடன் எனக்காக 2 பெண்மான் குட்டிகளை வளர்த்து வந்தார். அம்மான் வளர்த்த பெண்மான் குட்டிகளிலே முன்மான் குட்டியாகிய மூத்தமான் குட்டியை பரங்கிரி குன்றிலே வைத்து பாரோர் புகழ பரிசாக கொடுத்தார்கள். பரிசை பெற்ற எனக்கு உற்சாகம் பிறந்து படையுடன் களம் புகுந்து வெண்தமர் புரிந்து அக்கிரம வடிவான அவனதாதி வேடர்களை அடியோடு அவர்களின் கொட்டத்தை ஒடுக்கி வெற்றி வாகை சூடி வீடு திரும்பி வந்த பிறகு இந்த இளைய குட்டியை எனக்கு வெற்றி சின்னமாக கொடுக்கலாம். ஐயா ஒட்டிச்சு விடு. எந்த இளைய குட்டி? நான் என்ன பார்த்தா நான் குட்டி மாதிரியா இருக்கு? உன்னை யாருமா சொன்னது? இப்ப இந்த இளைய குட்டியின் கையை ஏன் பக்கம் நீட்டு? இளையமான் குட்டியை சின்னமாக கொடுக்கலாம் என்று அம்மா காலையிலேயே நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கோ தனியாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலை ஒன்று. அவர வேலைக்கு செல்ல நானும் போருக்கு செல்ல என்ன நினைத்ததோ தெரியவில்லை. தன் இஷ்டம் போல் ஓடத் தொடங்கிவிட்டது. போரை முடித்து வீடு திரும்பி பார்த்தேன், மானை காணவில்லை. மாமன் இருக்கும் இடமே சென்றேன், மாமனையும் காணவில்லை. ஆகவே இன்று அதிகாலை எழுந்து வேட்டைக்கென புறப்பட்டு மேற்கு பவளமலை வேங்கடம் நேர்வடக்காம் ஆர்க்கும் உவரி அணுகிழக்கிற்கு பாக்கிலுய தெற்கிற்கு பினாகிதிகள் 20 காதம் நற்றொண்டை நாடு என்று சொல்லப்பட்ட தொண்ட மண்டலத்திலே, இந்த மண்டலத்திலே, தொண்ட மண்டலத்திலே குறிஞ்சிநில பகுதியிலே வேலிமலை சாரலில் உள்ள உங்களது சேலையை வந்தேன். வந்து பார்த்த பொழுது அழகாக அற்புதமாக நின்று கொண்டிருந்தது. அன்பு கருத்தை நீட்டி அணைக்க எண்ணினேன். மருண்ட சுபாவமுடைய எனது மான் ஒரே பாய்ச்சலில் உங்களது சோலைக்குள் புகுந்து விட்டது. அடுத்தவர்கள் காவலுக்குள்ளான இடத்திலே அத்துமீறி நுழைவது தவறு என்கின்ற காரணத்தினாலும் வேட்டை வந்து பழமையானதுங்க. இன்னைக்கு ஆட வந்திருக்க வேட்டை ரொம்ப புதுமையானதுங்க. ஆமா ஆமா புதுமைதான். எந்தவித ஆயுதமும் பயன்படுத்தாமல் துன்புறுத்தாமல் நீங்க காட்டணும். என்னத்த மாட்டி விட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கும். கெட்டு மாடு தப்பி வந்தா களவாணிக்கு தந்தா இந்த களவாணி மாட்டிக்கிட்டாம், இந்த களவாணி மாட்டிக்கிட்டாம். பாட்டுங்க யாரு களவாணி? களவாணி இந்த களவாணின்னு என்ன? முருகேசன் கைத்தடிக்கே சொந்தம். முட்டையிடும் கோழி வந்தா கட்டு சேவலுக்கு சொந்தம். முட்டையிடும் கோழி வந்தா கெட்டு சேவலுக்கு சொந்தம். குட்டி போட்ட ஆடு வந்தா பால் கறப்பவனுக்கே சொந்தம். குட்டி போட்ட ஆடு வந்தா பால் கறப்பவனுக்கே சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா சட்டப்படி பார்க்க போனா இந்த ஊர் நியாயப்படி, இந்த ஊர் நியாயப்படி பார்க்க போனா நியாயப்படி பார்க்க போனா வள்ளிமான் முருகேச எனக்கு தானே சொந்தம். மல்லி மல்லி மானா இல்ல வள்ளி மானா உள்ள வச்சு மரசுக்கிட்டு ஒளிச்சமான காட்டி, உள்ள வச்சு மரச்சுக்கிட்டு ஒளிச்சமான காட்டி, உள்ள வச்சு மரசுக்கிட்டு ஒளிச்சமான காட்டி, கள்ளமில்ல உள்ள பெருந்தா வெளியே திறந்து காட்டி, அம்மா கள்ளமில்ல உள்ள பெரு
சோத்துல வச்சு மறைக்க என்ன கூடாது, மறைக்க என்ன கூடாது. நீ முரண்டு பேசி முருகேசனை முறியடிக்க முடியாது. புடிச்சு கழுத்த கொஞ்சம் காட்டி கண்டு கொண்டான் மாணிக்கம்பட்டியில் முருகேசை மஞ்ச கைத்த மாட்டான். இந்த வள்ளி இதுக்கு இணை எடையது ஆகாது. இந்த வள்ளி இதுக்கு இணை எடையது ஆகாது. உலகத்திலே வானம் போல பார்க்கையிலே வந்து திரும்பி போன எங்க வம்சத்துக்கே ஆகாது. வந்து திரும்பி போன எங்க வம்சத்துக்கே ஆகாது. நீ வாது பேசி முருகேசனை வெற்றி காண முடியாது. கழுத்த கொண்ட காட்டு வந்த கைது வந்த கழுத்த கொண்ட காட்டுல வந்த கைது மாட்டேன். உள்ள வச்சு மறந்து கிட்டு முளைச்சு மாட காட்டி களமில்லா உள்ளமிருந்தா வெளியில் திறந்து காட்டி. களமில்லா உள்ளமிருந்தா வெளியில் திறந்து காட்டி. மான் என்று ஆரம்பித்து வைத்து விட்டேன். முடித்து வைப்பது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. என் மாந்தனை கொடுத்தீர்களே, ஆனால் உங்களுக்கும் நன்றி கூறி என் மாந்தனை கரம் பற்றி இந்த மனமதை விட்டு செல்வேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது மானை கொடுங்கள். ஐயா, உங்க பேர் என்னங்க? மானூர் விஜயராமன் சார்பாக எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். நன்றி. பேடிவரி தாங்கள் வெள்ளிமலை ஓரத்திலிருந்து வந்ததாகவும் அருமையான கண்டதாகவும் அந்த மான் இங்கே ஓடி வந்து இந்த திரைச்சோலையின் மத்தியில் நுழைந்து விட்டது. மானை துரத்தி கொண்டு ஓடி வந்து நானோட மான் வேகமோ மனவேகமோ என்று வந்தேன். உங்கள் அண்ணன் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். தலைவியாகிய தாங்களை பார்ப்பதற்கு வந்திருக்க மானை கொடுங்கள், மானை பிடிக்கிறதுக்கு வழி விடுங்க. இல்லை மானை நான் பிடிப்பேன் அப்படின்னு நிற்கிறிய. நல்லா பேசுறிய. ஆளை வளர்றா அறிவு வளர்றா அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு அழகாக பாட்டில் ஒரு கவிஞர் பாடியிருக்காரு. நல்லா வளர்ந்துருக்கிய ஆளு ஆட்ட சாட்டமா. ஆனா நல்லா இருக்கு. எது சரக்கு சரக்கெல்லாம் இருக்குமா? என்ன சரக்கு? அதுக்குதான் அழகு. அறிவுங்கிற சரக்குமா? அறிவுன்ற தமிழ் சரக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு. அதனால அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் பேசுறிய விவரமா. கடைசிப்படி விவரம் கட்ட மனுஷனா இருக்கீங்க. நியாயமா அது நான் கேட்குறேன். ஒரு மான் அங்கேருந்து விரட்டிக்கிட்டு வந்தாரா, சோளக்குள்ள போயிடுச்சா, இவங்க வனத்துக்குள்ள இருக்கிறத பிடிக்கிறதுக்கு காட்டுன்னு காலையிலே பார்க்கறதுக்கு ஏங்கி போய் நிற்கிற காட்டுனாடிங்களா செத்து போயிருவே தெரியுமா இல்லையா? அவ்வளவு மோசமாக இருக்கு. இல்லைங்க காடு அப்படி இருக்குங்க. காடு உங்களுக்கு தாங்க சொந்தம். சரி, என்ன உள்ள இருக்க பொருள் எனக்கு சொந்தம். உள்ளனாக்க எங்க உள்ள இருந்தா தானே கொடுக்க முடியும். இல்லாதவன இருக்குதுங்க. ஏன் இப்ப காலப்படி கிறுக்கா வந்து நிக்கிறீங்க நீங்க? பொழைக்க முடியுமா? அதான் ஏச்சு பொழைக்கிற கூட்டம் தான் உங்க கூட்டம்லாம் தெரியுதா இல்லையா? ஆமா, கையில என்ன இருக்குது? என்ன கடை? செலிர்முகம். அதோட சிறப்பு ஏற்பு சக்தி உடையது, காந்த சக்தி உடையதுமா. காந்த காட்டி ஒரு மந்திர உச்சாடத்தை சொல்லி சரி மன்னார்குடி கஸ்தூரியை தூக்கிட்டு வந்து போன நிலக்கோட்டையில எங்க வீட்டுல போட்டுறோம். மன்னார்குடி கஸ்தூரி அவ்வளவு யார் அது? இல்ல அவ்வளவு சக்தி இருங்க. மன்னார்குடி கஸ்தூரி யாரு? அவங்க அக்கா மகங்க. உங்க அக்கா மகளா? ஆமாங்க. ஏங்க இப்ப அவளை சம்பந்தம் இல்லாம இங்க இழுக்கிறதுக்கு வேலை இல்ல. உங்களுக்கு எனக்கு தான் பேச்சு. 3வது மணி சேர்ந்து எடுத்து நுழைய வள்ளிய கொண்டு வந்து சேர்னா கொண்டு வந்து சேர்த்துருங்க. அவ்வளவு சக்தி படைத்ததுங்க. ஆமாங்க. அதாவது அப்பேற்பட்ட சக்தி படைத்த ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த மான்குட்டிய பார்த்த உடனே அப்படி நீட்டி இருந்தா மந்திரத்தை சொல்லி அந்த மான்குட்டி உங்கள்ட்ட சரணடைஞ்சிருக்குமே. அதை விட்டு காட்டுன்னு காலில் எந்தவித ஆயுதமும் பயன்படுத்தாமல் துன்புறுத்தாம கையிலேயே பிடிக்கணும். ஆக எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் அந்த இதெல்லாம் பிடிக்காம கைமான் கொண்டு பிடிக்கணும். பிடிக்கிறிய பிடிச்சிருவேலா? பிடிச்சி தூக்கிடுவேலா? மாட தெம்பு இருக்கா என்ன? ஆளை பாடுறா எப்படி இருக்கிறாருன்னு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொசம் பிடிக்கிற பார்த்தா முகரையில தெரியுன்னு. இது மானை பிடிக்கும். மான் குட்டியை தேடி இருந்துச்சா இல்லை இதை எதை தேடி இருந்துச்சு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் சொல்றேன். உங்க மான் இங்க வெள்ளை இடத்துக்கு தலைவி நான் சொல்றேன். எப்பொருள் யார் அவரை கைப்பற்றும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்று பொய்யாமல் இப்பளவர் சொல்வதற்கிடங்க கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது தீர விசாரிப்பது மெய் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அண்ணனையும் தோழியும் கூப்பிட்டு தீர விசாரிச்சேன். கண்ணார் காண்பதும் போய் காதார் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய். ஆமா, யார் சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காளா இல்லையா? யார் சொன்னது? யார் சொன்னது?
யார் எந்த சொல்றது? இடத்துல சொன்னாங்க? எந்த ஒரு பொருளை பார்த்தா பார்த்தேன்னு சொல்லணும். இந்த இடத்துல இப்ப நம்ம 2 பேர் நிக்கிறோம். அவங்க 2 பேர் நின்னாங்க அந்த இடத்துல பார்த்தா சொல்லலாம். சரி, நம்ம இல்லாமே அந்த இடத்துல இப்ப நான் பார்த்தா அவங்க 2 பேரும் சொல்ல முடியுமா? ராவணனுக்கு சீதை மேல ஆசைங்க. ராவணனுக்கு சீதை மேல ஆசை. ஆசை. சரி, அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய மைத்துனனாகிய மாரீசனை அழைத்து, இவன் மேல எனக்கு ஆசையா இருக்குடா. எவ மேல? சீதை மேல. கொஞ்சம் விட்டுச்சு விடுவேன் அவர் காலையிலே. எப்படியாம பேச முடியும்? இப்படியா பேசுறாங்க? அதாவது இங்க பாருங்கங்க, மான் என்றால் சீதை இங்க பாருங்க, பேசும்பொழுது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. ராவணனுக்கு சீதை மேல ஆசை அப்படி பேசலாம். இவனுக்கு இவன் மேல ஆசைன்னு பேசினா பாதி பிரதி அப்ப பாதி. என்ன கை நீட்டி தானே பேசுற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பேசுற மாதிரி இருக்கு? ராவணனுக்கு சீதை ரொம்ப மேல- நீட்டாதையா? ராவணனுக்கு சீதை மேல ஆசை. ஆ. தன்னுடைய மைத்துனனாகிய மாரீசனை அழைத்து, மான் என்றால் பெண்களுக்கு விருப்பம் அதிகம். உண்மைதான். நீ அழகான மானா மாறி போய் இவன் முன்னால துள்ளி குதித்தானா எவன் முன்னால? சீதை முன்னாடி. ஆ. அப்ப இவ அதற்கு பிடிச்சர சொல்லுவா, புருஷங்காரே மான பிடிக்க ஓடிடுவா, அந்த நேரம் பார்த்து நான் இவளை தூக்கிறேன் ஓஹோ அப்படின்னு ராவணன் சொல்றாரு. சரி, அப்ப ஆம்பளை அறிவுள்ளவன் என்ன சொன்ன? என்ன சொன்னா? வேணாம்டா, அவன் அடுத்தவன் முண்டாட்டி, யாரு? அடுத்தவன் முண்டாட்டி மேல ஆசைப்பட்டு முறை கெட்டு போனாடா, வேணாம் விட அடுத்தவங்க மாட்டாங்க. யார கை? வேணாம்னு சொல்றாங்க. சரி, யாரு சொல்றது? மாரீசன் சொல்றான். மாரிசன் சொல்றான். ஆனா கேட்கல. டேய், அவன் கேட்டானா? இவன் கேட்டானா? போக முடியுமா முடியாத? இவன் கேட்டானா? மானா ஒரு மாதிரி போனா ராமன் கையில சாகலாம். சரி, புண்ணியம். ஒரு மாதிரி போகவில்லை என்றால் ராவணன் கையில சாகணும். ஆ, அது பாவம். சரி. உடனே மானா ஒரு மாதிரி போனா முன்னாடி அப்படியே துள்ளி விளையாண்டான். அதை பார்த்தது இவளுக்கு ஆசை வந்துருச்சுங்க. எவளுக்கு ஆசை வந்துச்சு? சீதைக்கு சீதைக்கு ஆசை வந்துருச்சு. ஆ. சுவாமி, இந்த மானை பிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா யாருகிட்ட? புருஷங்கிட்ட, ராமங்கிட்ட. ஆ. மானை பிடிப்பதற்கு ஆயத்தமானான் ராமன். அப்படி இருந்த ஆம்பளை அறிவுள்ள லட்சுமணன் சொன்னான், அண்ணா இந்த மானை பார்த்தால் பொய்மானாக தெரிகிறது, வேண்டாம் அண்ணான்னு சொன்னான். அப்ப ராம என்ன சொல்லியிருக்காரு? அடே, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இவ எதையுமே என்கிட்ட விரும்பி கேட்டதில்ல, இந்த மானைத்தான் பிடிச்சிட சொல்ற. ஆகவே இதையாவது பிடிச்சு கொடுங்கன்னு மானை விரட்டி போயிட்டாருங்க. மானோட ராமனோட மானோட இருவரும் மாறி மாறி ஓடியதுல மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க. மாறி மாறி உங்களை மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. ஓடியல. ஆ. எடுத்தான் கணையை, தொடுத்தான் பானத்தை. ஆ. சீதா அபயம், லட்சுமண அபயம் என்று விழுந்தது. இந்த சத்தம் சீதைக்கு அதுக்கு விழுந்துருதுங்க. ஓட்டோட்டமா ஓடி வந்து சொல்றா இளையவரை லட்சுமணனை பார்த்து, இளையவரே, உனது அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து போல் தெரிகின்றது, சென்று பார்த்து வாருங்கள்னு சொன்னா. அப்ப ஆம்பளை என்ன சொல்லியிருக்கான்? வேணாங்க, அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது, தைரியமாக இருங்கள். கேட்டாளா இவ? எவ? இல்ல, சீதை கேட்டாளா? கேட்கல. செத்தவன் பொண்டாட்டி இருக்கவனுக்கு ஆதாயம்னு சொன்னாளா? எங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அடுத்தவளை கை நீட்டி பேசினாதான் பேச்சு வருமோ? நான் கேட்கிறேன். இசை நாடகம், அப்புறம் எப்படியா பேச முடியும்? இயல் இசை நாடகம் வந்து எங்களுக்கு தெரியுங்க. செத்தவன் பொண்டாட்டி இருப்பவனுக்கு ஆதாயம் யாரை பார்த்து? லட்சுமணனை பார்த்து சொல்லலாமா? அவ சொல்லலாமா? சொன்ன உடனே ராமான்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு கிழிச்சிருக்காங்க. சரி, 3 கோடை கிழித்து விட்டு சத்திய கூட கிழிச்சிட்டு, நாங்கள் இருவரும் வர வரைக்கும் இந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சொன்ன. கேட்டிருந்தானா பஞ்சாயத்து இல்ல. இவ கேட்கல. ராவணேஸ்வரன் கேட்கல. சீதை யாசகம் கேட்க வந்தான். ஆ. யாசகம் கேட்க போய் கையை நீட்டினா ம். என்ன ஆச்சு? கோட்டை தாண்டி வந்தா தான் பிச்சை வாங்குவேன்னு சொன்னா, கோட்டை தாண்டனா தூக்கிட்டு போயிட்டேன். ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். ஆமாங்க. ஆ. அதான், அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் பொய். காதால் கேட்பதும் போய். ராமாபயம், லட்சுமணாபயம், சீதாபயம், காதால் கேட்பதும் போய். தீர விசாரிப்பதே சீர விசாரிக்கணும், அதாங்க மெய். தீர விசாரிச்சான். அதை தான் நான் சொன்னேன். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது, தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுங்க. தீர எங்க அண்ணனையும் தோழியும் கூட்டி விசாரிச்சேன். ஆனா மான்குட்டி இந்த இடத்துல இல்லம்மா, இல்லாதவனை இருக்குன்னு காலையில கிறுக்கா வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்றேன். வானர மனிதனை நிறைய துக்கராம் தான் ஒரு நெரிசல்ல ஞானமும் கல்வி நவிந்த நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடறது நெருந்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால குரங்குகள்லாம் போய் புத்தி சொன்னா கேக்குமா? கேட்காது, ஒரு பொழுதும் கேட்காதுக்குதான் தாங்கள் தேடி வந்த மானுங்கள். வேறு வனத்தில் போய் பாருங்க. மனை இங்கே இல்லைன்னு மாடு இங்கே இல்லையினே
மாடு வல்ல மாடு இங்கே மரபமில்ல மாடு வல்லே மாடு இங்கே மரபுமில்லே. உங்களோட எனக்கு காலையிலே பெரிய தொல்லை. அதனால ஐயா வேடு வர்றே மாடுங்க இல்லை சும்மா நின்னுட்டு அந்த கதை இந்த கதையில ஒன்று வெட்டித்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. என் காவல் கட்டிக்கிட்டு இருக்கு. போங்க, இந்த இடத்தை சுற்றி எத்தனையோ வருகின்ற வழியிலே வனங்கள் இருக்காங்க, போய் பாருங்க. உங்க இருந்தா பிடிச்சிட்டு போய் எல்லாம் போய் சரியாங்க. வாணியிலே புள்ளிமான் பாகத்தை பச்சமான் வேணிரளி ஒரு வெள்ளைமான் காணுமலர் செம்மானும் விழாவும் திருமறை காட்டி சிறையன் மானுக்கு இடம் எங்கே என்று கேட்டானே அந்த வேதாரண்ய காட்டுக்கு சென்றிருந்தால் வேண்டியதை பிடிச்சிருப்பேங்க. எங்க வேதாரண்யத்துக்கு போயிருந்தா வேதாரண்யம் இப்பதான் அது வேண்டிய மான பிடிச்சிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். நான் விவரம் கட்டா வந்திருப்பேன். விவரம் கட்டு தான் வந்து நிக்கிறிய. என் சகலையே சொல்லிட்டாரு பிடிச்சுக்க சொல்லி. எந்த சகலை தான் வேணாம் நமக்கு எதுக்கு. எங்க இருக்காரு உங்க சகலை? அப்படின்னு தனியா வந்து எல்லாம் துணைக்கு பயந்துக்கிட்டு கூட்டிட்டு வந்தியல. சகலையோட வந்திருக்காங்க. உங்க சகலை வந்திருக்காரு. எங்களுக்கு பயமா? இல்ல உங்க சகலை 13 காலோடு பால் கறக்கும் பெண்ணே உன் புருஷன் யாரு? உன் புருஷன் எங்கன்னு மண்டே கேட்டேன். ஒட்டச்சு போடுவேன். அதுக்கு அவன் சொன்னாலாம் உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத மிருகத்தை வேட்டையாட போயிருக்கேன், அங்கே போய் பாருங்கன்னாலாம். 13 காலோட பால் கறக்கும் பெண்ணு உன் புருஷன் எங்கன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவன் சொன்னாலாம் மயிர் இல்லாத குதிரை ஏறி, அதாவது உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத விலங்க வேட்டையாட போயிருக்கேன்னு சொன்னாலாம். எப்படி இருக்குது? என்ன இது? என்னது சொல்லுங்க. என்னது எப்படி இருக்குன்னா 13 காலோட பால் கறக்கும் பெண்ணு 13 கால்னாக்கா எத்தனை? என்ன யார் இங்க வாயா? கேள்வி கேட்கறதுல பெரிய ஆளா நீங்கெல்லாம்? நான் கேட்குறேன். 13 கால் கொண்டு பால் கறக்கும் பெண்ணே அப்படின்னு யாரு கேட்குறா? வழிபோக்கம் ஒருத்தன் பால் கறந்துகிட்டு இருக்க பொண்ணை பார்த்து கேட்குறான். சரி 13 காலுனாக்க பசுவுக்கு எத்தனை கால்? 4. கன்றுக்கு 4. பால் கறக்கிற பொண்ணுக்கு 2. ஏன் இங்க பாக்குறிய? 2 காலு. பொதுவா மனுஷனுக்கு 2 கால் தான். அப்ப 8 2 10. போட்டு உட்கார்ந்துருக்க முக்காலிக்கு எத்தனை கால்? 3. மொத்தம் எத்தனை? 13 கால். அதான் 13 கால் கொண்டு பால் கறக்கும் பெண்ணே உன் கணவன் எங்க? உயிர் இல்லாத குதிரை. உயிர் இல்லாத குதிரை அப்படின்னா அந்த போட்டிருக்கல இதுக்கு உயிர் இருக்கா? இல்ல. இது எதுல செஞ்சது? இப்பதான் விதவிதமான காலனி எல்லாம் செய்யறோம். அப்ப எதுல செய்வாங்கன்னு கேட்டா மாட்டு தோலுல தான் காலணிகள் செஞ்சு போடுறது வழக்கம் அப்ப ஆதி காலத்துல. அப்ப இந்த மாட்டு தோலுக்கு உயிர் இருக்குமா? செத்த மாட்டு தோலுல தான் கால செருப்பு செஞ்சு போடுறது. அந்த உயிர் இல்லாத குதிரை மீது ஏறி மயிர் இல்லாத உயிரினத்தை பிடிக்க போய் யாருனாக்க உடும்பு பிடிக்க போயிருக்காரு. உடும்புக்கு மயிர் இருக்குமா? மயிர் இருக்காது. அடிகுட்டியில மன தட்டி கொண்டு போக போறாரு. அடிகுட்டியில மன கொண்டு போய் கொண்டு போறாரு. அடிகுட்டியில மன தட்டி கொண்டு போக போறாரு. இந்த குட்டி மனை இங்க விட்டுட்டு போகவும் மாட்டாரு. இந்த குட்டி மனை இங்கு விட்டுட்டு போக மாட்டாரு. சட்டம் பேசி இங்க தப்பிக்க பாக்குறேன் நான் யாரு? சட்டம் பேசியே தப்பிக்க பாக்குறேன் நான் யாரு? திட்டம் போட்டு மழை பிடிக்க வந்த வேடுவரு. குட்டியில மன தட்டி கொண்டு போக போறாரு. இந்த சுட்டி மனங்க விட்டுட்டு போகவும் மாட்டாரு. ஏ அம்மா ஏ அம்மோ இது கண்ணத்தில் ஆதி முத்தம் தரப்ப போறாரு. போறாரு. பாட்டுகளை பாடி என்னை ஜெயிக்க. ஏய், 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 ர்ரா. இந்த ஆட்டம் பாட்டு நல்லா ஓஹோய். முருகேசன் மாச வேட்டையிலே
வைத்து விட்டால் அது தப்பாது. படுகுட்டி எல்லாம் மனது போராரே ஓரான் வெட்டு உடவையை உள்ளே வைத்து மறுத்து கொண்டு உடையவன் வந்து கேட்டும் கொடுக்க மறுப்பது மண்டல சாதனை என்பது ஒரு மயக்கத்தையே ஏற்படுத்துமுங்க. அதெல்லாம் பார்த்துருவாங்க. இதனால் பலன் கண்டவர்கள் எவரும் இல்லை என்பதற்கு அண்ட புவன சராசரங்களில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் சொல்ல முடியும் என்றால் ஏன் சொல்லல தெரியுமா? அகண்டாகார பொருளாளர் நமது மானுக்காக விதண்டாவாதம் வேண்டாம்னு தான். இதனால் அமைதியளியும், அன்பு குறையும், பண்பாடுகள் சிதறி, பகுத்தறிவு மங்கி, பண்பாடுகள் சிதறி மிருக உணர்வுகளுக்கு தள்ளப்பட்டுவிடும். இதனால் பலன் கண்டவர்கள் எவரும் இல்லை என்பதற்கு அண்ட புவன சராசரங்களில் அனைத்து ஆதாரங்களையும் சொல்ல முடியும் என்றால் உங்ககிட்ட சொல்லி என்ன செய்யறது? வேணாமா? என்ன வேணாமா? கொடுத்துரு. ஐயா, எங்கள் சிற்றூர் மண்ணுக்கு எத்தனை எத்தனை வீரர்கள் இருக்கு, அவர்கள் எல்லாம் காவலுக்கு அனுப்பாமல் எதற்காக எங்களை அனுப்பி வைத்திருக்கா தெரியுமா? எந்தெந்த நம்பி எதையும் கவனமாக எடுப்பது, கொடுப்பது, வாங்குவது, சேர்ப்பது குணங்கள் எல்லாம் பெண்களுக்கு குணங்களாகும். அதனால்தான் தேவர்களை அன்றி பொறுப்புகளை பெண்களுக்கு ஒப்படைத்தார்கள். வீரத்திற்கு சக்தி என்ற பெண்ணையும், கல்விக்கு சரஸ்வதி என்ற பெண்ணையும், செல்வத்திற்கு லட்சுமி என்ற பெண்ணையும், மலைக்கு மாறி என்ற பெண்ணையும், இல்லத்திற்கு பூமாதேவி என்ற பெண்ணையும், பயத்திற்கு துர்க்கை காளி என்ற பெண்ணையும், இப்படி பொறுப்புகளை பெண்களுக்கு ஒப்படைத்தார்கள் அன்று தேவர்களே. ஆக பெண்களை காவலுக்கு அனுப்பினால் நித்திரையை சத்ருவாகனித்து காவல் செய்து கொண்டு இருப்பார்கள். நல்லெண்ணத்தோடு எங்களை நம்பி காவலுக்கு அனுப்பி